நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் புத்தி குட்டிமா திராட்சை சாப்பிடுறீ செல்லம். டார்லிங் நீங்க சாப்பிடுங்க. ஏய் ப்ரொடியூசரை போய் பாடுறான்னா அங்க என்னத்தை பார்த்துனுக்குற? ஏய் என்னத்தை பார்த்துனுக்குற நீ அங்க? உதனும் திராட்சையும் ஒரே கலருடு. பாத்தீங்களா சார், நீங்க அறிமுகப்படுத்தின பொண்ணு எங்கேயோ போயிரும் சொன்னீங்களே, எங்க போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இருடா, இது எங்க தான் போய் முடியுதுன்னு பார்ப்போம். பொறுமையா பார்ப்போம். அதை பார்ப்போம்னு சொல்ல நான். டார்லிங் பேமெண்ட் கொஞ்சம் ஏத்தி கொடுங்க. பேமெண்ட் கேக்குற நேரமாடி. திராட்சை சாப்பிடுற நேரமாடா இது? யாரா அது? போலீஸ்டா. ஐயோ போலீஸா? வந்துருச்சு. பொடி. டேய் நீயா இங்க வரும்போது போன் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிருக்கல? யாருக்கு? போலீஸ்கா? போலீஸ்க்கு இல்லடா, உனக்கு. எனக்கு எதுக்கு போலீஸ் போன் பண்ணோம்? ஏய் நீ இங்க வரும்போது எனக்கு நீ போன் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிருக்க. போன் பண்ண நம்பர் பிஸியா இருந்தது. நம்பர் பிஸியா இருந்ததா? நான் பிஸியா இருந்தனா? வர்றப்ப நீங்க பிஸியா தானே இருந்தீங்க. அத விடுறா. முதல்ல அவளை விடுறா, ஷூட்டிங் நடத்தவனா? சரி மேட்டுக்கு வா. முதல்ல இவனு தூக்கிட்டு தியேட்டருக்கு வா, ஒரு ஆபரேஷன் பண்ணாதான் அடங்குவான். ஓகே சார். டேய் இரா. நேத்து ராத்திரி உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம்னு சொன்னீங்க. அதை கேட்கல. ஆமா, என்ன கேட்டீங்க? சித்தி கேரக்டர் பண்ணுது அந்த பொண்ணோட போன் நம்பர் கேட்டீங்க. ஐயோ நான் அதையும் கேட்கலடா. நீ எதை கேட்கல? எல்லாத்தையும் கேட்டுன்னு தானே இருக்கிற. அன்னைக்கு ஃபுல் மப் அடிச்சுட்டு இவனையே கேட்கிற. அசிங்கமா கேட்கிற. என்னடா என்ன பேச வைக்கிறியா? சோறு துண்ணா மீதி வைக்கிறியா? உன் வீட்டு நாயெல்லாம் மெலிஞ்சு போயிருக்கு. ஐயோ டேய் பாவடிக்காதடா. நேத்து ராத்திரி உன்கிட்ட நான் எத்தனை சீன் முடிச்சேன்னு கேட்டேன். 12 சீனு. எத்தனை சீன் எடுத்த? 6 சீனு. டேய் 12 சீன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 6 சீன் எடுத்திருக்கே. நீ யார் எடுப்பா? சில்லறை மாத்தி கொடுங்க, ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோம். நீ இப்படி கவுண்டர் அடிச்சா நான் சிரிச்சுட்டு போயிடுவேன்னு நினைச்சா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்னைக்கு தெரிஞ்சு பண்ணிருக்காரு, தெரியாம தானே முடிச்சிட்டு இருக்காரு. யார் பையன்? என் வீட்டு பக்கத்துல கோவிந்தராஜ் இருக்கிறாரு, அவருடைய பையன். அவன் என் கம்பெனில என்ன வேலை செய்யறான்? ஷூட்டிங் இருந்தா எனக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்ப்பான், இல்லன்னா உங்களுக்கு வேற வேலை பார்ப்பான். தம்பி நீங்க டைரக்ட் பண்ணுவீங்களா? சூப்பரா பண்ணுவோம் சார். ஒரு நாளைக்கு எத்தனை சீன் எடுப்பீங்க? 20. வாவ்! டேய் அவன் காலை கழுவி குடுறா. டேய் சாரி சார். இப்பதான் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன், ஒரு ½ அன் அவர் கழிச்சு குடிக்கலாம். டேய் உனக்கு சூடு சொர்ணியே இல்லையா? நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீ 20 சீன் எடுத்து 1 ஹவர் டியூரேஷன் கொடுக்குற. ஆட மூஞ்சூரு மூக்கா, ஒரே நாள்ல 1 ஹவர் டியூரேஷன் எப்படி கொடுக்க முடியும்? உனக்கு முன்னாடி இந்த டைரக்டர் கொடுத்தானே. அப்ப அதை வாங்கி வந்து என்கிட்ட கொடு, அதை எடுத்து வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். டியூரேஷனை நானே கொடுக்கணுமா இல்ல ரேஷன் கடையில இருந்து வாங்கி வந்து கொடுக்கணுமா? டேய் சாணி மண்டை, இந்த பாட்டு ப்ரோகிராம், டான்ஸ் ப்ரோகிராம் இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 5 எபிசோட் எடுத்துறாங்க. நீ ஒரு எபிசோட் எடுக்கிறதுக்கு இந்த முக்குற. அப்ப அதே மாதிரி ப்ரோகிராம் வாங்கி வந்து என்கிட்ட கொடு. 5 எபிசோடுனா 15 எபிசோடு தரேன். ஆனா அதுல வர ஆர்டிஸ்ட நீ டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. தொழிலுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. அப்ப பொண்டாட்டி மட்டும் பண்ணுவியாடா? என்னங்க நேத்து நைட் நான் ஒரு சீன் சொன்னல, அத டைரக்டரை எடுக்க சொல்லுங்க. ஓகேடா சலாம். யோ டைரக்டர், இன்னைக்கு நீ எடுக்க போற 20 சீன்ல என் செல்ல குட்டிமா சொன்ன சீனை நீ எடுக்கிற. ஓபன் பண்ணா ஒரு கைதி ரோட கிராஸ் பண்ணுது, எழுத்தாப்புல ஒரு கார் வேகமா முட்டை வருது, உடனே ஹீரோ டபாஜி காப்பாத்திராப்புல. இத பாக்குற ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வருது. தள்ளிப்படா, நாத்தம் ஓவரா வருது. அட ஆக்டோபஸ் மூக்கா, இது ரொம்ப பழைய சீன்டா. இது எல்லா ஹீரோவும் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படா பண்றது? இது பழைய சீன் தான். ஆனா ஏன் சீரியல்ல ஏன் ஹீரோ அத பண்ணானா? பண்ணல. அப்ப அது புது சீன் எடு. ஏய், இது எப்படி பண்றதுன்னு கேக்குறேன் நானு. இதெல்லாம் தெரியாம நீ டைரக்டர் ஆயிட்ட. அட புல்டாக்கு நாயே, நம்ம சீரியல்ல நீ சொல்ற சீனை எங்க சொருவுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எங்க வேணா சொல்லு. அந்த கத்தியறான் வயித்துல சொருவலாம். அவர் கொடுத்த செக் நான் பாஸ் ஆகல. அப்படியே அந்த கத்திய நீங்க சொல்லுங்க சார். யோ நாளைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடணும். நான் 12 மணிக்கெல்லாம் வந்துருவேன். அப்புறம் அந்த கேள்வி இருக்கல, 65 வயசுல பாக்கட்டுமா? 35 வயசு தாண்டக்கூடாது. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த 45 தாண்ட மாட்டேன். என்னங்க சார்? ஏய், இவன் இப்படியே கண்டினியூ பண்ணிருந்தான் 35 தாண்ட மாட்டான்னு நினைக்கிறேன் சார். ஏய் முருகேசா, அறிவில்ல, முருகேசான் கூப்பிடாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன். 3வது குறுக்கு தெரு முருகேசன் கூப்பிடுங்க.
ஏண்டா முருகேசா நீ என்ன லூசா ஏன்? அது என்ன மூணாவது குறுக்கு தெரு முருகேசா ஆமா சார், காரைக்குடி நாராயண, சிக்கல் சண்முக சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு எல்லாரும் ஊர் பேரை தான் பேர்ல வச்சிருக்காங்க. ஆனா நான் மட்டும்தான் மூணாவது குறுக்கு தெரு முருகேசன் தெரு பேர்ல என் பேரை வச்சிருக்கிறேன். நான் எப்பவுமே டிஃபரெண்டா யோசிப்பேன் சார். யாரு நீ? யா நீ ரொம்ப டிஃபரெண்டா யோசிப்ப. யா எங்க ஒரு டிஃபரெண்டா ஒரு சீன் சொல்லி பார்க்கலாம். நான் சீன் சொன்னா அதை உங்க சீன் சொல்லி டைட்டில் போட்டு நீங்க பேர் வாங்கிட்டு போயிருவீங்க. நான் எப்ப பேர் வாங்குறது? சில்ட்ரன் அந்த சிகரெட் வாங்கி சில்லற இல்ல. பிரயோஜனம் இல்ல. இதுல வந்து பேர் வாங்குறாராம் பேரு. ஏய் மூதேவி முருகேசா, இந்த காஸ்டியூம்ல நான் எப்படி இருக்கேன்? ஷூட்டிங்க்கு வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ் வெரைட்டி வாங்கி போட்டுக்கிட்டு எப்படி இருக்கு நான் கேக்குறீங்க? நல்லா இல்ல. டேய் என்னடா எல்லோ பேண்ட் பிளாக் ஷர்ட் காம்பினேஷன் நல்லா இருக்குதுடா. காம்பினேஷன் நல்லா இருக்குது. இத காஸ்டியூமர் கிட்ட ஓசில கேட்டு போட்டுருக்கீங்களே, இது நல்லா இல்ல. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அதத்தான் நானும் சொல்றேன், இது நல்லா இல்ல. சரி விடுடா, நான் நடிக்கலாம்னு இருக்கிறேன்டா. உங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சா? நீங்க ஆசைப்படலாம், ஆனா பாக்குற ஜனங்க ஆசைப்படணுமே. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? டேய் நான் ஏன் நடிக்க கூடாது? நீங்க நடிக்க கூடாது சார். ஏன்டா நான் நல்லா நடிப்பேன்டா. நீங்க நல்லா நடிப்பீங்களே, எல்லாருக்குமே தெரியுமே. ப்ரொடியூசர் கிட்ட ஒரு மாதிரி நடிப்பீங்க, ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி நடிப்பீங்க, ஹீரோயின் அம்மா கிட்ட ஒரு மாதிரி நடிப்பீங்க. அவ்வளவு ஏன் ப்ரொடக்ஷன்ல ஜூஸ் கேட்கறதுக்காக ஒரு நடிப்பு நடிப்பீங்களே. இதான் இந்த சிரிப்பு சிரிச்சே எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்குவீங்க. டேய் கீஞ்சி போன மூக்கா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நீயே சொல்ற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமா நான் நடிப்பேன்னு சொல்றேன்ல, அப்ப நான் ஏன் நடிக்க கூடாதுங்கிறேன். சார் நீங்க நடிக்க கூடாது சார். ஏன்டா நடிக்க கூடாது? நீங்க டைரக்டர் சார். நம்ம ஒரு டைரக்டர் எல்லா விஷயமும் யோசிச்சு அவர் கிரியேட்டிவா ஒருத்தருக்கு டைலாக் சொல்லி கொடுத்தா அவன் 10-15 டைலாக சொதப்பிட்டு கடைசியில் அவன் வெளில போனா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதும் அவனை கட்டிப்பிடிச்சு போட்டோ எடுக்கிறதும் டைரக்டர் பக்கத்துல போனா அவனை தள்ளி விடுறதும் இதே நடக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் நடிக்க கூடாது? சார் உங்களுக்கு இதே சரியா வரல சார். அந்த ஆசை வேற ஏன்னு கேக்குறேன். நல்லது, நீ வேலைக்கு வராது போடா. ஓகே சார். எப்படி சமா ஏய் நீயே நடிக்கலாம்டா, நீயே நடிக்கலாம்டா. நடிக்கலாம் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் யாரா அவன்? வணக்கம் சார். ஏய் வழக்கமா ட்ரெயின்ல தான் இபி கார்டு, ரேஷன் கார்டு, கவரு, பேனா எல்லாத்தையும் விற்பாங்க. இப்பெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் ஏய் எங்களுக்கு பேனாலாம் வேணாம், நாங்களே ஸ்கிரிப்ட் எடுத்துல எங்களுக்கு எதுக்கு பேனா? சார் நான் பேனா விற்க வரல சார், நான் பெஸ்ட்ரி அண்ட் ரைட்டர். ஐயோ டேய் அவன் என்னடா சொல்றான்? அது அவன்கிட்டே கேளுங்களேன். டேய் யாரா நீ? பெஸ்ட்ரி அண்ட் ரைட்டர். என்னது என்ன? பஸ்ல அவன் ரைட்டரா சார்? ஐயோ பஸ்ல கண்டக்டர் தானே இருப்பாங்க, எப்படி ரைட்டர் எப்படி இருப்பாங்க? சார் பஸ்ல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ரைட்ல போ ரைட்ல போ ரைட்ல போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரைட்டரா சார்? லெஃப்ட்ல போனா நான் ஃபைட்டர் ஆயிடுவானா? சிலிண்டர் பத்த வைக்கிற லைட்டர் மாதிரி இருக்கான். டேய் என்ன புரியல, என்ன சொல்ற நீ? என்ன சார் இது பெஸ்ட்ரி அண்ட் ரைட்டர்? ஓஹோ பேசிக்கலி அவன் ரைட்டர்னு சொல்றான் சார். அதான் சொல்லுகிறீங்க நீ பேசிக்கலி ரைட்டர். நீ ரைட். அப்படி என்ன ரைட்டர்? நீ என்ன எழுதிட்ட காட்டு. தப்பறா எவனோ எழுதுன இங்கிலீஷ் புக்ல அவன் பேரு எழுதி வச்சுக்கின்னு இதுதான் நீ எழுதுன புக்கா? சார் அது இங்கிலீஷ் நாவல். சரி அதுல எதுக்கு உன் பேரு போட்டு? சார் என்னுடைய கதை இங்க இருக்கு சார். அதானே பார்த்தேன், இல்லைன்னா அடிச்சு இதுலயே சா வச்சுப்பேன். எடுத்து கொடு. பாருங்க சார், உள்ள இருக்கு சார். கொடு கொடு. இது ஓபன் பண்ணி பாருங்க சார். என்னடா அது? பொண்டாட்டி தாலியை அடகு வச்சிருக்கிற மார்வாடி கடை ரசீது. அதுக்கப்புறம் என்ன அது? சார் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேளுங்க சார். இது வரைக்கும் என்ன எழுதிருக்கேன்னு கேளுங்க சார். அப்படியா? இதை நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா இந்த இடத்துல நீ நின்று இருப்பியா? ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கீங்க சார் நீங்க? சார் நான் ஒரு பெரிய திகில், அதாவது நாவல் எழுதியிருக்கேன் சார். அது எதிர போய் நின்னாலே அது திகில் தானடா, அதை வேற எதிரா நீ எழுதணும். சரி ராத்திரி 12 மணி, ஒரே இருட்டு. ராத்திரி 12 மணி, இன்னும் ஒரே இருட்டுங்கிறது புதுசா இல்ல இது? டியூப் லைட் போட்டுக்க வேண்டியதானே, கதையை சொல்றா. அதுக்குதான் பக்கத்துல நீ நிக்கிற. இல்ல சார் கரண்ட் இல்லாத நேரம், ஒரே இருட்டு. சரி அந்த இருட்டுல, பயங்கரமான இருட்டுல ஒரு பேய் சத்தம் இல்லாம அப்படியே சரி பேய் அழுது எங்காவது பாத்துக்கிறியா நீ? கதை அதுக்கு மேல தெரியல சார், அதனால சமாளிக்கிறானா? அந்த மாதிரி வருது சார். சரி எது இது மாதிரி அழுதுங்கண்ணே? ஆமா சார். சரி சுடுகாடு. சரி சுடுகாட்டுல போனோம் போனோம் எரியுது எரியுது எரியுது. சரி சரி நெருப்பு. பயங்கர வெறுப்பு நெருப்பு சார். ஏதாவது புரியுதா உனக்கு? சரி விடு, இஷ்டத்துக்கு பேச விடு. இததான் சந்திர பண்ணிட்டு அவன் அதுல இருந்து ஒரு ஆவி பெண் போனோம்.
ஆவியா கிளம்பி வருது சார். சரி, அதை பத்தி ஒரு நாவல் எழுதி வச்சிருக்கேன் சார். அதுக்கு மேல தெரியல எங்க இருக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டா மத்த ஒண்ணுமே Happy கிடையாது. ஆயிடுச்சுங்க சார். இல்ல ஒண்ணுமே இல்ல. ஆமா சார். ஒண்ணுமே இல்லாம ஏதாவது ஒண்ணு சமாளிச்சுக்கின்னு இதையே திருப்பி திருப்பி ஏதாவது ஒண்ணு சொல்லி வாய்ப்பு கேட்கறதுக்காக நான் நடிக்கிறான்டா அவன். சார் சூப்பர்ல. சார் அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். பின்னாடி பெரிய கதையே இருக்கு சார். எங்க பேக்லயா? இல்ல சார் இதுலயே இருக்கு சார். இதுலயே இருக்குதா? ஆமா சார். பாத்தல ஒண்ணுமே இல்லையே. ஐயோ பேப்பர் கம்மியா இருந்தாலும் கதை அதிகமா இருக்கு சார். ஓ, வர வழியில அடிக்கு போட்டு வேர்கள் உண்டு வாங்கி துண்டான் போல இருக்குது. இல்ல சார். வேற என்ன சார் எழுதிருக்கீங்க? நிறைய எழுதிருக்கேன் சார். லாரியில டீசல் மேல தினமும் என்னை கவனி, பின்னாடி என்னை தொடர்ந்து வா, தொட்டு விடாதே, ஆட்டோல பெண்ணின் திருமண வயது 21, சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, பஸ்ல 10 கிலோமீட்டர் இடைவெளி விட்டு வரவும். இவ்வளவு ஏன் சார்? கோயில் வாசல்ல செருப்பே இங்கே விடவும். இந்த உடல் லேட்டஸ்டா காலையில ஒண்ணு எழுதிட்டு வர்றா சார். 8 டீ கடையில வடை, பச்சி, போண்டா, இட்லி, தோசை இவ்விடம் சூடாக கிடைக்கும். அவ்வளவுதான் சார். பிரமாதம். லாரி டேங்க்ல என்ன எழுதிருக்கிற? தினமும் என்னை கவனி. ஏன் டேங்க் மேல போய் படுத்துப்பியா? இல்ல சார், டீசல் தீந்து போச்சுன்னா உடனே கவனிக்கணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன் சார். என்ன தத்துவம்? என்ன தத்துவம்? கோவில் வாசல்ல என்ன எழுதிருக்கிற? செருப்பை இங்கே விடவும். முதல்ல இவனை வெளியில விடக்கூடாது சார் பயங்கர புத்திசாலியா இருக்கிறான்டா. பைத்தியக்காரனா எங்கெல்லாம் போய் சொதப்புவான்னு தெரியல. ஆமா, இதெல்லாம் எழுதுனா ரைட்டர் இல்ல பெயிண்டர். இவ்வளவு புத்திசாலியா இருக்கிற உன்னை அனுப்புறது யாருப்பா? எங்க ப்ரொடியூசர் சார். தானே பார்த்தான். அந்த ப்ரொடியூசரை பத்தி இது வரைக்கும் ஏதாவது எழுதிருக்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவரை பத்தி எழுதாம இருப்பேனா சார்? அங்கேயே கக்கூசில் எழுதி வச்சிருக்க சார். இப்ப ப்ரொடியூசருக்கும் பொன்னம்மாளுக்கும் ஜகஜம், 2 பேரும் கஜமுஜா அப்படின்னு வரி வரியா எழுதி வச்சிருக்க சார். சார் கக்கூசுக்கு அப்புறம் போயிட்டு வந்தோம் அத்தனை பேரும் அதை படிச்சு பார்த்துட்டு என்ன பாராட்டுறானுங்க சார், பாராட்டுறானுங்க. என்ன தூக்கி போட்டு உள்ளவே போட்டு மிதிக்காம விட்டானுங்களே. அந்த கர்ம முச்ச ப்ரொடியூசரை பத்தி கக்கூஸ்ல எழுதாம கல்வெட்டுல எழுத முடியும். சரி, அந்த பொன்னம்மான்னு சொன்னியா கிசுகிசு, அந்த பொன்னம்மாங்கிறது யாரா? எங்க பெரியம்மா பொண்ணு சார். எனக்கு அக்கா முறை. ஒரு ஆற. சரி, உனக்கு எதுக்கு 3 பேனா? பிரஷ் சார். பல்லு வளர்க்குற பிரஷா? இல்ல சார், பெயிண்டிங் பிரஷ், சூரிகை. அதுக்கு எதுக்கு மூடி போட்டு வச்சிருக்கிற அல்லக்கை? இது எங்க பரம்பரை சொத்து சார். பெரிய ராஜராஜ சோழ பரம்பரை இவரு. லூசு நாயா, யாரா நீ? சார் என்ன பத்தி காரைக்குடியில வந்து கேட்டு பாருங்க சார். அப்படியா? அப்ப ஒரு 1500 ரூபாய் கூட. எதுக்கு? உன்னை பத்தி அங்க கேட்கணும்னா நானா செலவு பண்ண போக முடியும். அப்புறம் எப்படிதான் தெரிஞ்சுக்குவீங்க என்ன பத்தி? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அங்க போக வேண்டிய அவசியம் இல்லடா. நீ காரைக்குடி கார்பரேஷன் கக்கூஸ்ல இரும்பு பக்கெட்டை திருட்டுட்டு எல்லா வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்போன்னு எங்களுக்கு தெரியாது. லுட்டு முடிக்கிறத பத்தியா? உன்னை பத்தி காரைக்குடியில வந்து கேட்கறது இங்கே சொல்றா. சாமி, இவ்வளவு கேவலமா என்ன திட்டுறீங்களே, இதுக்கெல்லாம் பீப் சவுண்ட் போடுவீங்களா? இல்ல, பீப் பிரியாணி போடுவோம். இல்ல, ஏன் கேக்குறேன்னா என்னுடைய பப்ளிக் தெரிஞ்சு போச்சுன்னா இமேஜ் பாழாயிடும். இப்ப பாரு எங்க ரெடியா? கேமரா ரெடியா? எவ்வளவு நேரம் பார்த்துனுப்ப? ஐயோ ஐயோ ஏய் ஏய், அங்க என்ன பேசினுக்கிற? டைலாக் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சார். டைலாக் சொல்லி கொடுத்துனுக்கிறியா இல்ல என்ன பத்தி யாரா கூடமா சொல்லி கொடுத்துனுக்கிறியா? சார் அவங்களுக்கு டைலாக்கே கிடையாது, ஒன்லி ஃபீலிங். அந்த ஃபீலிங் தான் எப்படி வரணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை நீ உங்க வீட்டுல போய் சொல்லி கொடுத்துனு. இவங்க தான் கூப்பிட்டா வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்களே. ஏன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிறியா? ஆமா சார். படம் பண்ணணும், சீரியல் பண்ணணும், அதெல்லாம் ட்ரை பண்ணாத. இதை மட்டும் ட்ரை பண்ணிரு. சரி சார். ஏமா, கிரக பிரவேசமே முடிஞ்சு போச்சு, இன்னும் அதுக்கு நீ வாசல்ல வாழைமரம் கட்டி நிக்கிற? மாமா அப்படி சொல்லுங்க சார். இப்ப என்ன சீனுனா, நீ அப்படியே படிக்கட்டுல இருந்து வர. எந்த படிக்கட்டுல இருந்து சார்? பழனி படிக்கட்டுல இருந்து. இந்த படிக்கட்டுல இருந்து தான். எப்படி சார் வர்றது? இது மேல ஏறி உக்காந்து அப்படியே சரக்கின்னு வரியா? என்ன ஓகே. அண்ணாமலை படம் பாத்தியா? 10 தடவை பார்த்திருக்கேன். ஏன் புரியலையா? இல்ல சார், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல ரஜினிகாந்த் சொத்தெல்லாம் சரத்பாபு வாங்கி ஏமாத்திருவார்ல, ஆமா. அப்ப தலைவர் ஒரே பாட்டுல அதை விட பணத்தை சம்பாதிச்சு பணக்கார ஆயிடுவாரு. ஏன் சார் ஒரே பாட்டுல எப்படி சார் பணக்கார ஆக முடியும்? ஏன் ஆக முடியாது? இப்ப இருக்கக்கூடிய சிங்கர்ல ஒரே ஒரு பாட்டை தான் பாடுறாங்க. அந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லா பாடி பணக்காரா இல்லையா? சூப்பர் சார். பார்த்து சார், செம்ம டைலாக்கா இருக்குது. எவனாவது யூடியூப்ல பார்த்து படத்துல வச்சிட போறா. டேய் இலை எடுக்கிறவங்க எல்லாம் கௌரவம் பார்த்தா எச்ச சோறு துண்ண முடியுமா? புரியலையே சார். அது புரிஞ்சிருந்தா நீ போய் துண்ணு இருப்பிய. சீன சொல்லுங்க சார். அப்ப நான் மட்டும் டீ காப்பியை சொல்லுகிறேன். சுமாரா ஏமா, இந்த சீன்ல உங்களுடைய கேரக்டர் பேர் என்ன தெரியுமா? தம்பி மலை. யாராவது தம்பி மலன் பேர் வைப்பாங்களா? அண்ணாமலைன்னு பேர் வைக்கும் போது தம்பி மலைன்னு வைக்க கூடாதா? நான் அப்படிதான் வைப்பேன். தம்பி மலையுடைய சொத்தை, அதாவது உங்க சொத்தை
அசோக் குமார் ஏமாத்தி மோசம் பண்ணிடுறாங்க. நீங்க ஒரே ஒரு பாட்டை பாடி கோடீஸ்வரி ஆகி அவங்கள பழி வாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க சார்? 4:30 ராவு காலம் முடிஞ்ச ஒண்ணு எடுக்கிறாங்க. ஏன்டா என் உயிர் எடுக்கிற? இப்ப என்ன டைலாக்னா, அவளை பார்த்து ஏண்டி அசோக் குமாரி அனகொண்டா வாயில இருந்து மெது போண்டா எடுக்கிறன்னு பெருசா சவாலெல்லாம் விட்டுட்டு போனியே, இப்போ ஈயும் போன குண்டா மாதிரி ஈனு வந்து நிக்கிறியேடி. ஒரு ஆணவமா சிரிக்கிறீங்க. ஓகே, சொல்லுங்க டைலாக சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா டைலாக சொல்லுமா. இப்ப என்ன சொன்ன நானு? ஏண்டி அசோக் குமாரி. புரியல சார், சொல்லுங்க சார் மறுபடியும். என்ன புரியல? டைலாக் புரியல. இப்ப இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்தது யார்? அவங்க அசோக் குமாரி. சரி. அவளை வந்து அங்க இருந்து நீங்க சவால் விட்டுற. ஏண்டி அசோக் குமாரி. ஏண்டி அசோக் குமாரி சொல்லு. சொல்லுங்க. ஏண்டி அசோக் குமாரி அனகொண்டா வாயில இருந்து மெது போண்டா எடுக்கிறன்ட்டு சவால் விட்டு போனியே. எங்க மெது போண்டா ஸ்வீட் ஸ்டால வச்சிருக்கு அனகொண்டா. நல்ல இதுவா சொல்லுமா அது. ஏண்டி அசோக் குமாரி. வரல சார், போங்க சார். என்ன வரல? ஏமா நான் என்ன உன்னை பீச்சுக்கு சினிமாக்கா கூப்பிட்டேன் வரலங்கிற? ஏமா எவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தங்கிறது சொல்லு. ஏண்டி அசோக் குமாரி. ஏண்டி அசோக் குமாரி அனகொண்டா வாயில இருந்து அனகொண்டா வாயில இருந்து மெது போண்டா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கே என் வாயில இருந்து நீ எடுக்கிற? ஏமா நான் எவ்வளவு டென்ஷன் ஆகுறேன் உனக்கு சிரிப்பா இருக்குதாம்மா உனக்கு? இல்ல என்ன மனசுல என்ன நினைச்சிருக்கிற? அப்ப நீ உள்ளுக்குள்ளேயே என்ன நீ கேவலமா நினைச்சிருக்கிற அதானே? அப்படி இல்லைன்னா உனக்கு இந்த சிரிப்பு வருமா? ஒண்ணும் இல்ல சார், சொல்லுங்க. என்ன ஒண்ணும் இல்ல சார் சொல்லுங்க. ஏண்டி அசோக் குமாரி. ஏண்டி அசோக் குமாரி அனகொண்டா வாயில இருந்து டான்ஸ்லாம் என்னால போட முடியாது. ஏமா உன்னை என்னமா நம்ம இப்படி இப்படி ஆடுறீங்க? ஸ்டெடியா நின்னு சொல்லுங்க, வீரமா பேசுங்க. எது நான் அப்ப கேவலமா பேசுறேன்னா? சரி அப்ப நீ சொல்லு. அது ஏண்டி அசோக் குமார் அனகொண்டா வாயில இருந்து மெது போண்டா எடுக்கிறேன்னு சவால்லாம் விட்டுட்டு போனியே, இப்ப ஈயம் போன பாத்திரம் மாதிரி ஈன்னு இழிச்சிட்டு வந்து நிக்கிறியே. இப்படிதான் பேசணும். நீங்க இன்னும் டான்ஸ்லாம் ஆடுறீங்க. இவ்வளவுதான் அப்போ. ஆமா. இதுக்கு மேல நீ பேச மாட்டே. இதுக்கு மேலாம் பேச முடியாது சார். ஏமா மாடுலேஷன் இப்படி ஏண்டி அசோக் குமாரி. எனக்கு தான் சார் வரும். இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, எல்லாம் போயிட்டே இருக்கிறேன். ஏமா என்ன ஒரு டென்ஷனா ஏதாவது ஒன்று வந்தா தானே அந்த இது இருக்கும் அந்த சவால். இதுக்கு மேல என்ன சார் டென்ஷனா இருக்கு? என்ன இப்போ என்ன சொல்லி கொடுத்தாலும் நீ வந்து இது பண்ற நீ. சரி சார் சொல்லு. ஏண்டி அசோக் குமாரி. ஏண்டி அசோக் குமாரி அனகொண்டா வாயில இருந்து அனகொண்டா வாயில இருந்து மெது போண்டா எடுக்கிறேன்னு சவால் விட்டுட்டு போனியே, ஈயம் போன பாத்திரம் மாதிரி ஈன்னு இழிச்சிட்டு வந்து நிக்கிறியே. போதுமா? இது போதுமாலாம் சேர்த்து சொல்லி வைப்பாங்க. உங்களுக்கு தான் சொல்றேன். எனக்கு சொன்னியா? அப்ப அசோக் குமார் கிட்ட சொல்ல மாட்டியா? நீங்க ஓகேன்னா நான் அவன்கிட்ட பேச போறேன். இதுக்கு மேல என்னால முடியாது. எப்பா நீயே டைலாக் சொல்லி கொடுப்பா. ஓகே சார். போ மேல மாமா. ஏய் எதுக்கு அவங்க மேல கூப்பிடுற? சொல்லி கொடுக்கிறதுக்கு சார். என்ன சொல்லி கொடுக்கிறதுக்கு? டைலாக்க சொல்லி கொடுக்கிறதுக்கு சார். எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஏமா நல்லா என்ன பாத்துக்கமா. அந்த மூஞ்ச பாக்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்து தொலைங்க சார். டைலாக்க பாத்துக்க சொன்னேன் சார். சரி சரி. இப்ப டைலாக் சொல்லட்டுமா வேணாமா? சொல்லி கொடு. இங்க பாத்துக்கமா. அங்கதான் அசோக் குமாரி நிக்கிறாங்க. நீங்க இங்க இருந்து இறங்கி வரணும். ஏ அசோக் குமாரி, அனகொண்டா வாயில இருந்து மெது போண்டா எடுக்கிறேன்னு பெருசா சவால் விட்டுட்டு போனியே, இப்ப ஈயம் பூசாத குண்டா மாதிரி ஈன்னு வந்து நிக்கிற. ஏண்டா அங்க இடிச்சிட்டு வந்து நிக்கிற? சாரி சார். அப்படியே தள்ளி வா. இப்ப ஈன்னு வந்து இழிச்சிட்டு நிக்கிற. இதாம்மா டைலாக். ஓகேவா சார்? ஓகே. அம்மா பாத்துக்கிட்டல? நீங்க தான் பார்க்க வேண்டாம். நீங்களே அச்சோ டைலாக்க கேட்டுக்கிட்டல? கேட்டுக்கிட்டேன் சார். போமா அவன் பேசுறது அப்படியே பண்ணுமா. போமா. அதுக்காக அவனை மாதிரி ஈனு மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சுக்காத. ரொம்ப விகோரமா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டைலாக் கேட்டல? ஒரு தடவை சொல்லுவாமா. ஏண்டி மீனா குமாரி. எது மீனா குமாரியா? ஏமா லலிதா குமாரி ராஜகுமாரி எல்லாம் விட்டுட்ட? அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே? இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறியா? அவ பேர் வந்து அசோக் குமாரி. டேய் எங்கட அசோக் குமாரி? அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க சார். அவ என்னத்த பெருசா டைலாக் பேசிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டா? ஐயோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்ல சார். ரெஸ்ட் ரூம்னா அது உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது. விட்டுருங்க சார். யாருக்கு? எனக்கு இங்கிலீஷ் புரியாதா? ஆமா. உனக்கு ஜாக் அண்ட் ஜெல் தெரியுமா? புரியாது சார். ஹாலிவுட் டைரக்டரா? இல்ல ஆந்திரா ஹோட்டல்ல சர்வர் ஆக்குறாரு. டைலாக் சொல்டா. அந்த சர்வர் கிட்ட நான் எதுக்கு சார் டைலாக் சொல்லணும்? இல்லனா ஆந்திரா ஃபுல் மீல்ஸ் போய் சொல்லு. ஓகே சார். டேய் அவங்களுக்கு டைலாக் சொல்டா. சார் இவங்களுக்கு டைலாக் சொல்லட்டுமா இல்ல மீல் சொல்லட்டுமா சார்? டைரக்ட் வேலைய விட்டு போயிட்டாருன்னு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லு போ. சூப்பர் சார். இப்பவே சொல்றேன். டென்ஷன் பண்ணாத என்ன.
ஒழுங்க டைலாக் சொல்லு சொல்லி கொடு. ஏமா நான் சொன்ன டைலாக் எல்லாம் கரெக்டா கேட்டுக்கிட்டேல கீழே இறங்கி வந்து சொல்லுமா. இந்தியா மீனா குமாரி. என்னது மீனா குமாரி? அசோக் குமாரி. இந்தியா அசோக் குமாரி. அனுகொண்டா வாயிலேருந்து மெது போண்டா எடுக்கிறேன்ட்டு சவாலெல்லாம் விட்டுட்டு போனியே, இப்போ என்ன ஈயம் போன பாத்திரம் மாதிரி ஈன்னு இழிச்சிட்டு வந்து நிற்கிற? அம்மா நியாயமா பார்த்தா நீ தான் ஈன்னு இழிச்சிட்டு வந்து நிற்கிற. ஃபுல் டைலாக் அங்கேருந்து இது வரைக்கும் பேசணும்னு சொன்னா இல்லையா? என்ன டைலாக் படிக்கட்டு இருக்கு சார், நான் எப்படி சார் பேசுறது? என்னது எத்தனை படிக்கட்டு இருக்குது? 20 படிக்கட்டு இருக்குது. 20 படிக்கட்டுக்கும் ஒரு நிமிஷம் போட்டால் தான் நான் 1/2 hour ப்ரோக்ராமை இழுக்க முடியும். இது வந்து 10 படிக்கட்டுல முடிகிற டைலாக்க. ஓகே சார், நீங்க மேல கூட்டி போய் அங்க இருந்து எப்படி பேசணும்னு சொல்லி காட்டுங்க சார். போமா. 20 படிக்கட்டு இருக்குதான். பஸ்ல 3 படிக்கட்டு இருக்குது. 3/4 மணி நேரம் தொங்கிட்டு நின்று பேசணும் போலாம் அவன். டென்ஷன் ஆகாதீங்க சார், சொல்லி கொடுங்க சார். என்னது டென்ஷன் ஆகாது? பாத்துக்கமா, இங்க இருந்து வர. ஏண்டி அசோக் குமாரி, என்னமோ பெருசா அனகொண்டா வாயிலிருந்து மெது போண்டா எடுக்கிறேன்னு சவாலெல்லாம் விட்டுட்டு போனியே, இப்ப என்னடானா ஈயம். ஏன் சார் அவ்வளவுதான் டைலாக்கா? படிக்கட்டு இல்லடா, இருந்தா இன்னும் லென்த்தா பேசிருப்படா. ஒழுங்கா வந்து பேச சொல்லு. கரெக்டா 20 படிக்கட்டு இல்லன்னா எங்க நடைய கட்டு. வா, நல்ல மாடுலேஷன் கரெக்டா இருக்கணும். ஏண்டி அசோக் குமாரி, அனகொண்டா வாயிலேருந்து மெதுவா எடுக்கிறேன்ட்டு சவாலெல்லாம் விட்டுட்டு போனியே, சரி இப்போ ஈயம் போன பாத்திரம் மாட்டம் ஈன்னு இழிச்சிட்டு வந்து. ஏய், என்ன அதுக்குள்ள என்ன பண்ண நீ? சார் நான் இந்த சிரிப்பு காட்டல சார். நீ சிரிப்பு காட்டல இல்ல சிக்னல் என்ன காட்டியா? ஒண்ணு சார், அதெல்லாம் இங்க காட்டுறது இல்ல சார். தெரியும்டா, டக்குன்னு எதுக்கு சிரிப்பு வரணும்? டைலாக் விட்டா வருத்தப்பட்டு சாரின்னு தானே சொல்லணும். ஏன் சிரிச்சாங்க? ஏமா சிரிச்சே? டேய், எதை என்னடா? சார் ஒண்ணு இல்ல சார். பின்ன என்ன? அம்மா இதெல்லாம் பேக்கப் அப்புறம் வச்சுக்கோ. ப்ளீஸ் போமா. ஏமா போ ப்ளீஸ் போமா. என்ன மாட்டி டென்ஷன் பண்ணாத, போமா. போமா போமா. எத்தனை டேக்கு? ஐயோ, படிப்படியா இறங்க, படிப்படியா ஏன் உசுறு போகுது. சார் இங்க இருந்து வரட்டுமா? இங்க இருந்து வரட்டுமா? இல்லம்மா, போயிட்டு ஏரோப்ளேன்ல ஏறி அங்க இருந்து மலேசியாவுக்கு வந்துரு. அங்க இருந்து 3 ஏறுமா, மேல ஏறுமா. இன்னும் 3 படிக்கட்டுக்குள்ள ஏறுமா. இதுக்கே படிக்கட்டு பக்கத்துல இருந்து பதறாரு. ரெடியாமா? ரெடி சார். ஆமா, ஆக்சன். ஏண்டி அசோக் குமாரி, அனகுண்டா வாயில இருமா ஏன் அவசரப்படுற? டைம் ஆச்சுன்னு சொன்னாரா? ஆமா. அப்படியெல்லாம் கிடையாது. இது பாரு, மாடுலேஷனோட வரணும். நான் ஒரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன் பாரு. சொல்லி கொடுக்குறவா? சொல்லி கொடு. ஓகே. ஏண்டி அசோக் குமாரி, என்னமோ அனகொண்டா வாயிலிருந்து மெது போண்டா எடுக்கிறேன்னு சொன்னியே, இப்ப ஈயம் போன குண்டா மாதிரி இழிக்கிறியே. அப்படி இழுத்துட்டு வந்தாதான் இந்த படிக்கட்டை பில்ல பண்ண முடியும். புரியுதா? அதுக்குன்னு உங்களை மேலாம் பெண்டா ஆக முடியாது. இல்ல அது நானும் பார்த்துட்டு அந்த கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. படி கட்டுறதுக்கு முன்னாடி உனக்கு கம்பி கட்டணும். அது இன்னும் அப்படியே வளைஞ்சாப்பா. நான் அதுக்கு தான் ஏற்கனவே அப்படி நடந்து வரும்போது அது பண்ண முடியுமா? மாடுலேஷன் சார். வெறும் மாடுலேஷன் மட்டும் சொல்லி கொடு. ஒரே இடத்துல நின்று பேசணுமா? இல்ல, முதல்ல இப்படி ஆடிட்டா வர முடியும்? ஆமா சொல்லிட்டேம்மா, நான் எதிர் தானேம்மா சொன்னேன். இது ஒரு காரணம் காட்டி வந்து ப்ளீஸ் சரி சார், தயவு செய்து அது அந்த வாய்ஸை மட்டும் கேட்ச் பண்ணு. சரி சரி புரியுதா? சரி ரைட், போலாமா? போலாம். கேக்கு சார். சரி வாங்க. ஆக்சன்மா. ஏண்டி அசோக் குமாரி, அனகுண்டா வாயிலேருந்து மெது போண்டா எடுத்துட்டு போறேன்னு சவாலெல்லாம் விட்டுட்டு போனியே, எங்க மாமியார் வீட்டுக்கு பக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போறாங்களா மெது போண்டாவை? அப்படியே டென்ஷன் பண்றாத என்ன சொல்லிட்டேன் நானு. என்ன அவரை போக சொல்லிட்டு நீங்க வாங்க சார். டைரக்ட் பண்றதுக்கா? ஆமா. டேய், ஏன்டா எதுக்குங்கற? ஏன் வேணாம் சார்? நீங்க கரெக்டா சொல்றீங்க, அவர் சொல்ல மாட்டாரு. நான் பெருசா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஒரே வாங்க சார். டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப டைலாக் பேச மாட்டேன். அப்ப சொல்லி கொடுத்த மாடுலேஷன் நீ பண்ண மாட்டீங்க. நான் கரெக்டா தானே சொல்லிட்டு எங்க கரெக்டா இருந்தது? அனுகொண்டா வாயில இருந்து மெது போடாவே எடுத்துட்டு போலாம். அப்படியே இருக்குது. எங்க அந்த மாதிரியா சொல்லு. நீங்க வேணா ட்ரை பண்ணுங்களா? அப்படி போய் உட்காருங்களேன். நான் வந்து ஏய், வேண்டாம் உனக்கு இந்த மாதிரி அல்பம். சரி சரி. ஆர்டிஸ்ட் ஆசைப்படுறாங்க சார். ஆர்டிஸ்ட் ஆசைப்படுறாங்களா இல்ல நீ ஆசைப்படுறியா? சார் ஏமா நீ கரெக்டா பேசுமா. ஏமா என்ன மாட்டி நீ வேடிக்கை பார்க்கற? ஓகே லாஸ்ட். ஏய், ஆணியை ரெடி பண்ணி வை. எதுக்கு சார்? இருக்கட்டும், வட மாட்ட வேண்டியதான். மாமா. ஓகே. மாமா மாமா மாமா. ஓ என்ன ஆக்ஷன் சொன்னா தானே? அவங்க ரெடி ஆகலையாப்பா? அவங்க ரெடியாமா? பாத்தீங்களா? ரெடியா? ரெடி சார். ரைட்டு.
ஓகே போலாமா? ஆக்ஷன். டயலாக் ஒரு தடவை சொல்லுங்க சார், மறந்து போச்சு. இப்ப வச்சிங்களே பாத்தீங்களா? சொல்லுங்க. இருக்கிற டயலாக் அப்படியே பேசணும். சரிங்க சார். நாங்க டப்பிங்ல பாத்துக்கிறோம். போதுமா சார்? இதுக்கு மேல ஆர்டிஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க சார். பேசிட்டு வாமா. ஆக்ஷன் சொல்லுங்க. என்ன மூஞ்சி முறுக்கிட்டு இருக்காரு? ரெடிமா? ஆக்ஷன்மா. ஒன்னா மட்டும் கரெக்டா பேசுற மாதிரி. வேண்டி அசோக் குமாரி பெருசா சவால் எல்லாம் விட்டுட்டு போனேன். அனகோண்டா வாயிலிருந்து மெது போண்டா எடுக்கிறேன்னா சவால் விட்டுட்டு போனீங்க. சாரி சார். நீங்க என் மூஞ்ச பாக்குறீங்க. மூஞ்ச பார்க்காம வேற யாரும் பார்த்துருப்பாங்க. திரும்பி அந்த பக்கம் எங்க பார்த்துருப்பாங்க. சவாலெல்லாம் விட்டுட்டு போனேன். காதுல கையை விட்டு இதுவெல்லாம் இருக்கிற சவால் தானே விட்டு போனா. காது கூட குச்சி இல்லாம காதுல விட்டு போனா. அப்புறம் போமா. நீங்க மூஞ்ச பாக்காதீங்க, அப்படி திரும்பி நில்லுங்க. இது சீரியஸான மேட்டர்மா. ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல நீங்க இருக்கீங்க. நல்லா ஒரு ஃபோர்ஸா பேச வச்சுக்கிட்டு அப்படியே இறங்கி வாங்க. இந்த ஆளு தான் உயிரை வாங்குறாரா, நீ வேற ஏன் வாங்குறீங்க? தம்பி தெரியுதுடா. ஓகே சார். ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன்மா. ஏண்டி அசோக் குமாரி சவால் எல்லாம் விட்டுட்டு போனேன். அனகோண்டா அடடடடடா போங்கம்மா மேல. இரு சார். இப்ப டென்ஷன் ஆவறல நீ. அப்ப நீ அவன மட்டும் சவால் முதல்ல போடாதீங்கம்மா. ஏண்டி அசோக் குமாரி என்னமோ பெருசா அனகோண்டா வாயில இருந்து அப்படின்னு வாங்கம்மா. சரி சொல்லி கொடுத்தா தானே தெரியும். எத்தனை வாட்டி சொல்லி கொடுக்குறது? அப்ப எடுத்தோடனே சவாலை விட்டுட்டு போனா குரங்கு விட்டு போறேன்னுக்கிற சார். அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க சார். டயலாக் மாத்தாதீங்க. ஆக்ஷன் சொல்லுங்க. ஏசி கூட போடாம இருக்கீங்க பாருங்க, எப்படி வேர்த்து வருது. ஏமா இது ஹால்ல எடுக்கிறமா, சென்ட்ரல் ஏசி தான் போட முடியும். இறங்கி வாங்க. டயலாக் சொல்லுங்க இன்னொரு தடவை. இத மாட்னியா? ஏண்டி அசோக் குமாரி என்னமோ அண்டகோண்டா வாயில இருந்து மெது போண்டா எடுக்கிறேன்னு பெருசா சவால் விட்டுட்டு போறேன். சரி ஓகே. டேக் டேக் டேக். ஸ்டார்டிங் மட்டும் தான் சார் ட்ரிபிள். அப்புறம் பிக்கப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. வாங்க. ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன். ஏண்டி அசோக் குமாரி நீ அனகோண்டா வாயில இருந்து மெது போண்டா எடுப்பேன்னு சவால் எல்லாம் விட்டுட்டு போனியே. இப்ப ஈயம் போன பாத்திரம் மாட்டோம் ஈனி இழிச்சிட்டு வந்து நிக்கிறியே. நிக்கிறியே எப்படி இருக்குது? ஏமா நல்லா கோபமா சவால் வர்ற மாதிரி ஏதாவது பேசிட்டு வாமா. நான் டப்பிங்ல போட்டுக்கிறேன். சரியா? இங்க வந்து முடிக்கணும். வா. ரெடி? ஓகே போலாமா? ரெடியா? ரெடி சார். ஆக்ஷன். ஆக்ஷன். ஏண்டி அசோக் குமாரி என்னமோ அணுகுண்டா வாயில இருந்து மெது போண்டா எடுக்கிறேன்னு சவால் எல்லாம் விட்டுட்டு போனியே. இப்ப ஈயம் போன பாத்திரம் மாட்டோம் ஈன்னு இழிச்சிட்டு வந்து நிக்கிற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சீனுக்கு அண்ணன் கேரக்டர் கூட்டினோடானா இந்த எரும மாட்டை ஏன்டா கூட்டுவாரா? இந்த எரும மாட்டுக்கு நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் சார். மழை பெஞ்ச கணக்கா நான் தான் வந்து நடிப்புன்னு ஒத்த கால நிக்கிறான். ஓ சரி விடு. கண்ட நாயெல்லாம் நடிக்கும் போது இவன் நடிக்கிறதுக்குண்ணா. சரி ரைட் வா. ஓகே. இப்ப பாருங்க என்ன சீனுன்னா இது நாய் இல்ல. இது நீங்க இல்ல சார், நாய். டேய் நாயி, இது நாய் இல்ல சார். நானும் அதான் சொல்றேன். இது நீங்க இல்ல, நாய். கொஞ்சம் சீனை கொஞ்சம் சொல்ல விடுறா. சொல்லுங்க. பேசாம நில்டா. இங்க பாருங்க இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது நாய் இல்ல, குடும்பத்துல ஒருத்தரா அது மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. அப்போ இந்த குடும்பத்துக்காக உழைச்சு உங்களை எல்லாம் முன்னேற்ற அந்த நாய் மேல நீங்க எல்லாரும் இம்பார்ட்டன்ட் வச்சிருக்கிறத இந்த வீட்டுக்கு வந்த மருமக பொறுக்க முடியாம அந்த நாய்க்கு விஷ வச்சு கொன்னுடுறான். இந்த செய்தியை கேள்விப்பட்டு நீங்க எல்லாரும் துளிச்சு போய் புதுசா வந்த அந்த மருமகளை கண்ணா பின்னான்னு திட்டுறீங்க. இதுதான் சிச்சுவேஷன். ஓகேவா? எல்லாருக்கும் டைலாக் கொடுத்தாங்க. எல்லாம் மெமரில இருக்கீங்களா? டேக் போலாமா? பக்காவா பண்ணிட்டீங்களா? ரைட் ஓகேடா. ஓகே. வாடா 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 அவுட் வாடா அவுட் வாடா. போடா. ரெடி ரெடி. வா வா வா. டைம் ஆல் குயிக் கம் ஆன் குயிக். வா. ஏய் மொக்க முருகேசா, இந்த சீன் மட்டும் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கக்கூடிய தெரு நாயெல்லாம் என் வீட்டு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு லொல்லு லொல்லுன்னு குலைக்கிறதுக்கு பதிலா வாழ்க வாழ்கன்னு என்ன வாழ்க வாழ்கன்னு குலைக்க போதுரா. நீ வேணா பாரு, அனிமல்ஸ் கிட்டே ஆட்டோகிராஃப் ஜனங்க வாங்க போறாங்க. அந்த அளவுக்கு இந்த சீன் அவ்வளவு அற்புதமா அமைய போதுரா. ஓகே கேமராமேன் போலாமா? சார் போலாம் சார். நான் என்ன சரக்கு அடிக்க கூப்பிட்டா போலாமாங்கிற? லைட்ஸ்லாம் ரெடியா? ரெடி சார். என்னடா அவர் லைட்ஸ்லாம் ரெடிங்கிறாரு, மேல எடுத்துட்டு போறாங்க லைட்டை. அது பாத்ரூம்ல போடுறதுக்கு எடுத்துட்டு போறாங்க சார்.
அப்ப ஏற்கனவே எரிஞ்ச லைட் நீ எப்ப எடுத்துட்டு போன? உங்க வீட்ல தானே குழந்தை. சரி ஓகே கூட கமான் கை கூட போலாமா? போலாம். ரெடி ஏய் ஓ என்னையா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஆம்பளி பஸ்ல போறாங்க, இந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஸ்டெடியா வையா. 6 மணி ஆயிட்டா கை ஓதுறாரு. ரெடி போலாமா? ஓகே ரோல் ரோலிங் சார். ஆக்ஷன். அலமேலு எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தப்போ ஒன் மோர் போ. சாரி. ஆக்ஷன். அடி அலமேலு எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தப்போ இந்த குடும்பத்துல இருந்து யாருமே அந்த ரத்தம் கொடுக்கலடி. நான் தரேன் இந்த பப்பி தாண்டி வந்து எனக்கு ரத்தம் கொடுத்தா. அப்படிப்பட்ட ரப்பு அடி அலமேலு எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தப்போ அடி அலமேலு எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தப்போ அடி அலமேலு எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தப்போ டேய் மூஞ்சிரு முருகேசா, என்னடா எல்லாம் ஓரளவு கரெக்டா பண்ணும்போது அந்த பொம்பளை மட்டும் சொதப்பின்னு இருக்குது. என்னடா டைலாக் நீ சொல்லிக்குறா ஒழுங்கா. நான் கேட்டுக்க. அடியே அலமேலு எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தப்போ இந்த குடும்பத்துல யாருமே ரத்தம் கொடுக்கல. இந்த பப்பி தாண்டி எனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்துச்சு. அப்பேற்பட்ட தெய்வத்தை கொன்னிட்டியடி படுவாவி. டேய் ஏன் அவ்வளவு கொடூரமா போகுது உன் மூஞ்சி? அலமேலு சொல்லு. அலமேலு அதுக்கு அவள மேலு. மா பேசுமா, நல்ல எமோஷனலா பேசுமா, ஃபீல் பண்ணி பேசுமா ப்ளீஸ்மா. அடி அலமேலு எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடக்கிறப்போ இந்த குடும்பத்துல இருந்து யாருமே அந்த ரத்தம் கொடுக்கலடி. பப்பி தான் நீ நான் கொடுக்குறேன்னு எனக்கு ரத்தம் கொடுத்தா. அப்படிப்பட்ட பப்பியை கொன்னடி அடி பாவி. ஒவ்வொரு நாயும் சாக்கடையிலையும் குப்பை தொட்டிலையும் பொறுக்கிறப்போ நம்ம பப்பி தெரு தெருவா போய் பாட்டு பாடி காசை பொறுக்கிட்டு வந்துதாண்டி இந்த குடும்பத்தையே காப்பாத்துச்சு. அப்பேற்பட்ட பப்பியை கொண்டுட்டு வந்து நிக்கிறியடி பாவி. அடியே அலமேலு ராமநாராயண படத்துல நடிக்க சான்ஸ் கேட்டு இவ கிட்ட வந்தப்ப எனக்கு குடும்பம் தான் முக்கியம்னு வந்த சான்ஸ உதறி தள்ள என் பப்பிய கொன்னிட்டியடி. இவ மட்டும் அந்த படத்துல நடிச்சிருந்தானா இன்னைக்கு 4 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கோம். சார் நாய் 4 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குமா? ஏண்டா உலகத்துல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் 4 கோடி 400 கோடி சம்பளம் வாங்குறப்போ நாய் வாங்குறதுக்கு என்னடா? நாய நீயே டெய்லி 100 ரூபாய் கன்வின்ஸ் வாங்கல? அதுல பாதி நீங்க வாங்கி கட்டி கடிக்கல. சரி ரைட் ஓகே ஓடி யார்கிட்ட சொல்றாத? எனக்கு முன்னால பப்பி இந்த வீட்ல பிறந்திருந்தாலும் எனக்கு கல்யாணம் வேணாம், அக்காக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பெருந்தன்மையா விட்டு கொடுத்த பப்பியை கொன்னிட்டியடி. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? பௌர்ணமிய முழுமதின்னு சொல்லுவாங்க, கௌதமிய காந்திமதின்னு சொல்ல முடியுமா? நான் தான் பப்பிய கொன்னேன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? முடியும். நான் சாகறதுக்கு முன்னால ஏன் சாவுக்கு காரணம் யாருன்னு எழுதி வச்ச லெட்டருக்கு பாரு. நாய் லெட்டர் எழுதுச்சுன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? பேய பித்தளை சொம்ப ஆட்டைய போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்ன மாதிரி இருக்கு. நான் இப்பவும் எல்லாருக்கும் சொல்றேன், அந்த பப்பி சாவுக்கு நான் காரணம் கிடையாது. நாய்க்கு 4 காலு 4 காலும் மிஸ்டு காலு. நல்லா இருக்குது அலமேலு, நீ பண்ணுன கோலுமாலு. வறுத்து வச்ச வஞ்சர மீனை திடி திணிச்சான் பூனை, திடி தின்ன பூனை கிட்ட பங்கு கேட்டுச்சா யானை. ஏன் அபடமா என் மேல பழி போறீங்க? அபாண்டமா போய் சொல்றமா. கை தட்டினா வருவான் ஆட்டோக்காரன், அதே கை தட்டினா வருவான் ஆந்திராக்காரன். கைகாரன் நீ தாண்டி செஞ்ச. அடிப்படி நக்கி
காய நல்ல தண்ணியில குடிச்சுட்டு நடுத்தருல நின்னானா உடம்பு காய. நான் இப்பவும் சொல்றேன், அந்த பப்பி சாவுக்கு நான் காரணம் இல்ல, நான் காரணம் இல்ல, நான் காரணம் இல்ல. சூப்பரா. ஏய் முருகேசா, நீ வேணா பாடுறா, இந்த சீனுக்கு கண்டிப்பா எனக்கு அவார்டு கிடைக்கும்டா. சார் பாத்தியாடா, சொல்லி முடிக்கல அதுக்குள்ள அவார்டு வந்துருச்சு. சார் இது செட் ப்ராப்பர்ட்டி சார், இது எங்க வைக்கிறது? நீ திரும்ப ஏய், எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்தாச்சா? இங்க பாருங்க, டாக்டர் வந்துட்டாரு. போய் ஒவ்வொருத்தரா போய் உங்க உடம்பை காமிச்சிட்டு வந்துருங்க. ஓகே, அடி செருப்பால எழுந்துருங்க. டைரக்டர் வந்திருக்கிறாருன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்காந்துக்கிறீங்க. அவ்வளவு கேவலமா போயிடுச்சு. ஓகே முருகேசா, இப்போ இந்த பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேச போறாங்க, இந்த பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேச போறாங்க? இந்த பக்கத்துல இருக்கிறவங்க சிங்காரம் தெரு சீரியலை தொடர்ந்து பார்த்தா நாடு கெட்டுடுன்னு பேச போறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க சிங்காரம் தெரு சீரியலை தொடர்ந்து பார்த்தா நாடு உருப்படுன்னு பேச போறாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் உன்னை செருப்பாலே அடிக்க போறாங்க. நான் என்ன நீயா நானா ப்ரோகிராமா நடத்துறேன்? டைலாக் என்ன பேச போறாங்க? சார் இப்பதான் சீனியர் சொல்ல போறீங்க, அதுக்கப்புறம் தான் டைலாக் எழுதணும். ஓ, இன்னும் சீனியர் சொல்லலையா? இல்ல. ஓகே, கமான் குயிக், எல்லாம் கவனமா கேட்டுங்க. ஆக்சுவலி வந்து நீங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஸ். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. எங்க சார் போயிட்டாரு? அமெரிக்காவுக்கு ஹனிமூன் கொண்டாட போயிட்டாரு. அட அறிவு கெட்ட முண்டம், செத்து போயிட்டாரு. என்னது, செத்து போயிட்டாரா? ஏன் சார் செத்து போனாரு? உனக்கு வடிச்சு கொட்ட முடியாத வருத்தத்திலே செத்து விட்டாரு. நாளைக்கு ஷூட்டிங் வாடான்னு சொன்னேன், வரமாட்டான்னா அதை சாகடிச்சு போட்டோவை மாட்டிட்டேன். அங்க பாருங்க அவன் போட்டோவை. ஏன் சார் எங்கயோ கார்ப்பரேஷன் கக்கூஸ்ல வரைஞ்சு வச்சிருக்க போட்டோ எடுத்துட்டு வந்து எங்க அப்பான்னு சொல்றீங்க? அந்த போட்டோக்கு மாடல் கொடுத்தவனே உங்க அப்பா தான். சார் இப்போ என்ன சார் பண்ணணும்? உங்க அப்பா செத்து போன கவலையில நீங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கணும். ஏண்டா, உங்க அப்பா செத்தா நீங்க இப்படித்தான் சிரிப்பீங்களா? மூஞ்ச பத்தியா? இங்க பாருமா, உங்க அப்பா பேரை சொல்றதே கேவலமா நினைக்கிற உன்னைய உங்க அக்கா காரி வந்து அட்வைஸ் பண்றாங்க. அதுதான் இப்போ சீன். ஓகேவா? டேய், டைலாக் சொல்லி கொடு. ஓகே சார். காக்கா காக்கா காக்கான்னு தம் பேரை சொல்லி கத்துறப்போ குயிலு குயிலு குயிலுன்னு தம் பேரை சொல்லி கத்துதா, இல்ல மயிலு மயிலு மயிலுன்னு சொல்லி நம்ம பேரை சொல்லி கத்துதா? நீ குயிலா இருக்க போறியா இல்ல காக்காவா இருக்க போறியான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கமா? ஓகே சார். முடிவு பண்ணிட்டே பேசணும்னே? பேசுவேன். பேசு. காக்கா காக்கா காக்கான்னு தான் பேரை சொல்லி கத்துறப்போ குயிலு குயிலு குயிலுன்னு தான் பேரை சொல்லி கத்துதா, இல்ல மயிலு தான் மயிலு மயிலுன்னு தான் பேரை சொல்லி கத்துதா? இதுல நீ காக்காவா இருக்க போறியா குயிலா இருக்க போறியா? நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் மனுஷனா இருக்க போறேன்னா மிருகமா இருக்க போறேன்னா நீயே முடிவு பண்ணிக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், என்னடா அந்த பொண்ணு அப்படி பேசுது? நல்லாவே இல்லடா. நீங்க எழுதுன டைலாக் தானே அப்படிதான் இருக்கும். அப்படியா? அது நல்லா இல்லையா? நல்லா இல்ல. சரி சரி, இப்ப பாரு, இப்ப வேற சொல்றேன் பாரு. ஓகே. சிக்கன் பிரியாணில இருந்து சிக்கனை எடுத்துட்டா அது பேரு குஸ்கா. நம்ம அப்பா சொத்தை நீ மட்டும் எழுதி வாங்கிட்டியே நாசுக்கா. செட்டிநாடு ஹோட்டல்ல பெப்பர் போட்டு விக்கிறாங்க மட்டன் சுக்கா. இது எப்படி இருக்கு? வேற என்ன சார், சுக்கா நாசுக்கா பொசுக்கான்னு. நல்லா வேலை சார் டைலாக். டேய், அப்படி சொல்லாதடா. டைலாக் எழுதுறது எவ்வளவு பெரிய கஷ்டம்டா. அது டைலாக் சொல்ற விதத்துல தாண்டாகுது. மாடுலேஷன்ல அப்படி ஏத்தி இறக்கி சொன்னோம்னா ரொம்ப அருமையா வரண்டாது. சார் நீங்க மாடுலேஷனை ஏத்தி சொன்னாலும் சரி, இல்ல மடலோட ஏத்தி சொன்னாலும் சரி, நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல சார். நல்லாவே இல்லையா? இப்ப என்னத்தை தான் பண்றது சார்? இதுக்கு டைலாக் தேவையில்லை சார். ஒன்லி ரியாக்ஷன் மட்டும் போதும் சார். அது பேசும் சார் 1000 கதைகளை. ஓ அப்படியா? ஆமா. ரியாக்ஷன் பண்ணா ஓகே. ஓகே சார். சரி, அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ரியாக்ஷன் எப்படி பண்றாங்கங்கறத நான் இப்ப பார்த்து தரேன். ஓகே. ஓகேவா? ஓகே. இப்போ எல்லாரும் உட்காருங்க. இப்ப தம்பி நீ உட்காரு. அப்படியா? வா, இங்க நில்லு. இதுதான் கேமரா. சரி சார். ஓகே ஓகே. உன்னை எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்போ வந்து என்ன ஃபீல்னா, அப்பா இறந்துட்டாரு. ஓகேவா? ஓகே சார். இப்போ உன்னுடைய ரியாக்ஷன் எப்படி கொடுப்ப அப்படிங்கிறது. அப்பா முடியல, ஏன் எடுத்த உடனே ரெடி ஆக்ஷன். அலுமினிய தட்டு இருந்தா வாங்கி வந்து கொடுறா ப்ரொடக்ஷன்ல. என்னப்பா இது அப்பா கப்பான்னுக்கிட்டு? அப்பா இறந்துட்டாருன்னா எப்படி ஃபீல் பண்ணுவ? அங்க இருக்கிறாருன்னு வச்சுக்க, எதிர படுக்க வச்சிருக்காங்க அப்பாவை அப்படி நினைச்சுக்கோ. முட்டி போட்டு பண்ணுங்க. முட்டி போட்டு அவரை தூக்கி வச்சுக்கின்னு பச்சை குதிரை தாண்டிடு. சரி, அங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. போ பண்ணு. ரியாக்ஷன் மட்டும் பண்ணு. எங்கடா போய்ட்டான்? டேய் வாங்க. போ சொல்லுங்க சார். போ. என்னடாவா?
என்ன பண்ணுங்க பாஸ்? ஏன் இப்படி சொல்றீங்க? நில்லு நில்லு மட்டும் பண்ணுங்க. நில்லு. அதான் அங்க இருக்காரு அப்பா, அங்க படுக்க வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்க ஃபீல் அங்க இருந்து க்ளோஸ் அப், நல்லா டைட் க்ளோஸ் அப்ல வச்சிருப்பாங்க. நல்ல வச்சுன்னு போற மொட்டை சொல்லு, அங்க என்ன ஒண்ணு பண்ணு. என்ன விட்டு போயிட்டியாப்பா? ஏன்டா எங்களை விட்டு போயின்னுக்கிறேன்? உங்க அப்பா இருக்காரு சார். அப்பா அங்க இருக்கிறாரா? நீ இங்க தான் நிக்கணும். உனக்கு க்ளோஸ் அப் இங்க வச்சிருப்பாங்க. போனா அப்படி அவுட் போயிடுவேன். சரிங்க சார். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்றேன். நீ எப்படி அந்த ரியாக்ஷன் கொடுப்ப? கண்ணுல, வாயில, மூஞ்சில அப்படியே அந்த அழுகையை கொண்டாந்து, துக்கத்தை கொண்டாந்து குடு. குடா. மூஞ்சி இங்க இருக்குது. குடு, அங்க போடு. டயலாக் பேசாதடா முண்டம். ஒன்லி ஃபேஸ் ரியாக்ஷன். ரியாக்ஷன் மட்டும் குடுறா. இவ்வளவுதானா? இன்னும் நல்லா பண்றா. அது இறங்கி பண்ணு. அந்த அழுது ஒப்பா அங்க இறந்து போயிட்டு இருக்கிறாரு. அதை செய்ய. சிஸ்டம் மாதிரியே பண்றான் சார். இங்க ஒரு அடி, இங்க ஒரு அடி, இங்க ஒரு வேண்டுதலுக்கு வேண்டி நிக்கிற மாதிரி இருக்குதா? நான் சொல்றதை கேளுடா. அது சரிப்பட்டு வராது. வேற சரி, உங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள்ல உங்க வீட்டிலேயே ஒரு குழந்தையா வந்து பிறந்திருக்கிறாரு. குழந்தை பிறந்திருக்கிற அந்த சந்தோஷத்தை எப்படி அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ல எப்படி கொண்டு வர குழந்தை அந்த அங்க இருக்குதுன்னு வச்சுக்க. நீ கையில எல்லாம் தூக்காத குழந்தைய, துப்புன்னு போட்டுருப்பாரு. பாருங்க, குழந்தை இருக்குது, உன்னை சிரிக்குது. நீ என்ன பண்ற? ஐயோ, அந்த சந்தோஷத்துல மூஞ்சில கொண்டாந்து காட்டாண்டாங்க. என்ன பார்க்காதடா, அங்க பண்றா, அங்க பண்ணு. என்ன வா, என்ன நல்லா வா. சந்தோஷம்டா உனக்குள்ள இருந்து அப்படியே பொங்கி வரணும். அடி வயித்துல இருந்து அந்த சந்தோஷத்தை கொண்டாந்து காட்டு. ஏய் பாருங்க, வா. யார் சுச்சுவேஷன் சொல்லுவாரு, அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் கொடு. பார், உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிடுச்சு. உனக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும் அதை வந்து முகத்துல காட்டணும். அந்த பொண்ணு அங்க இருக்குது, ஐ லவ் யூன்னு சொல்லிடுச்சு. காட்டாங்க முக ரியாக்ஷன் காட்ட. அந்த பொண்ணு என்ன பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்குது, ஒத்தக்கெல்லாம் கடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தப்பு தப்பா கொடுக்காதடா. நல்ல ஃபீலிங்கோட கொடு. லவ் சொல்லி இருக்கு. சரி, ரொமான்டிக்கா கொடு. என்ன சரி, என்ன சரி, நல்லா. ஏய் அப்படியே போட்டேனா? அடா நீ என்ன ராமராஜன் நினைச்சுக்கனா? ஏன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிற? டிஃபரெண்டா ரியாக்ஷனை கொடுறா. ஐயோ, இவன் ஏதோ பண்ற ஐடியாவில தான் சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான். டேய் வாணா உரா, சரிப்பட்டு வர மாட்டான். சரிடா, ஒன்றும் இல்லை. இப்போ நீ உயிருக்குயிரா லவ் பண்ண பொண்ணை உன் கண்ணு முன்னாடியே ரேப் பண்றாங்க. அதை பார்த்து எப்படி பண்ற, உன்னை கட்டி போட்டுருக்காங்க. அதனால வந்து அவ கதறா, எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்றா. உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பாரு. ஆத்திரம் எல்லாத்தையும் காட்டு. என்னடா குதிரை ஓடியா? 1 2 3 சொல்றேன், அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிடு. டேய் கையெல்லாம் வந்து கையை கட்டுற, கையெல்லாம் தூக்காத. ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் கொடு. உனக்குள்ள கோவம் வரணும், ஆத்திரம் வரணும், ஆதங்கம் வரணும். ஐயோ என்ன கட்டி போட்டாங்களேன்னு வரணும். குடுறா, ஃபேஸ்ல குடுறா. கிரீஸ் போட்டு விட்டா கழுத்துக்கு. ஏய் என்னடா அவன் எம்ஜிஎம் குதிரைல ஏறி உட்காந்துக்கிற மாதிரி அவன் அப்படியே போட்டணும் வராது. நில்லு, பொண்ணை ரேப் பண்றாங்க, கை காலில் கட்டி போட்டுக்கிறாங்க. அப்படியே நில்லு. பாடி நல்லா ஸ்டெப்பா வச்சுக்க. ஃபேஸ்ல மட்டும் கொடு. ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும். அவ வந்து உன்னை காப்பாத்துங்கறாங்களே, உன்னால காப்பாத்த முடியாது சூழ்நிலை. புடிங்க. அவன் ஃபேஸ் அங்க பாரு. புடுடா. ரியாக்ஷன் கொடு. புடுடா. நீ தான்டா எங்களை காப்பாத்தணும். ஏதாவது ஒன்னு பண்ணி. பண்ணு. ரேப் பண்றாங்க. தவிக்கிறான் அந்த பொண்ணு. தவிக்கிறான். காப்பாத்துங்கங்கறான். ஒன்னு முன்னாடி. ஐயோ, டயருக்கு காத்து அடிக்கிறான் பாயமா.